Very good morning, dear students. We are going to discuss about science class பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேட்டர் பருப்பொருளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தனிமங்களுடைய குறியீடுகளை பற்றி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? எப்பெல்லாம் நேம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப்ஸாக கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா present system for determining symbols of the elements. Present system for determining symbols of the elements னா தனிமங்களுடைய குறியீடுகளை தீர்மானிக்கக்கூடிய தற்கால முறைகள் என்னன்னு சொல்லி ஒரு 5 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக கிளாஸ் பார்க்கலாம். கவனிங்க. present system for determining symbols of the elements. தனிமங்களின் குறியீடுகளை தீர்மானிக்கக்கூடிய தற்கால முறைகள் என்ன? சரி, வாங்க கிளாஸை தெளிவாக பார்க்கலாம். The symbols of the most common elements, mainly non-metals, use the first letter of their English name. கவனிங்க. The symbols of the most common elements, mainly non-metals, use the first letter of their English name. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, தனிமங்களை பொறுத்தவரையும் பெரும்பாலும் அலோகங்கள் அவற்றுடைய ஆங்கில பெயர்களின் முதல் எழுத்துக்களை குறியீடுகளாக கொண்டுள்ளன. இப்போ நான் மெட்டல்ஸ்னால் அதுக்கான மீனிங் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அலோகம்னு சொல்லுவோம், மெட்டல்ஸ்னால் உலோகம். சரிங்களா? இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, தனிமங்களை பொறுத்தவரையும் பெரும்பாலும் ஓகேங்களா அலோகங்கள் எப்படி எந்த குறியீடுகளை கொடுத்துருப்பாங்கன்னா ஆங்கில எழுத்துடைய முதல் எழுத்துக்களை குறியீடுகளாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் 9.1 கவனிங்க. எலிமெண்ட்ஸ் ஹேவிங் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆஸ் சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், போரானை பற்றி கொடுத்துருக்காங்க. அதனுடைய சிம்பிள் என்னது? பி, ஃபர்ஸ்ட் லெட்டர். தென் செகண்ட் பாருங்கள், கார்பன், அதனுடைய சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? சி, அதுவும் ஃபர்ஸ்ட் லெட்டர் தான். ஃப்ளூரின் எஃப், ஹைட்ரஜன் ஹச், அயோடின் ஐ, நைட்ரஜன் என். தென் அடுத்து பாருங்கள், ஆக்சிஜன் ஓ, பாஸ்பரஸ் பி, சல்ஃபர் எஸ், வெனடியம் பி, யுரேனியம் யூ, இட்ரியம் ஒய். ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க, தனிமங்களை பொறுத்தவரையும் பெரும்பாலும் அலோகங்களில் எந்த லெட்டர் லேக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆங்கில எழுத்துடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை குறியீடுகளாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தென் செகண்ட் ரூல்ஸ் கவனிங்க. if two elements have same first letter, then the first and second letters of the name are used as symbols. தெளிவாக கவனிக்கணும். if two elements have same first letter, then the first and second letters of the name are used as symbols னா இரு தனிமங்களுடைய ஆங்கில பெயர் ஒரே முதல் எழுத்தை கொண்டிருந்தால், அதாவது 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு, அந்த 2 எலிமெண்ட்ஸுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் பிடிக்கும் சேமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல் மற்றும் இரண்டாம் எழுத்தை என்ன பண்ணலாம், ஸோ சேர்த்து அவற்றின் குறியீடுகள் எழுத முடியும். நல்லா கவனிங்க. இஃப் 2 எலிமெண்ட்ஸ் ஹேவ் சேம் ஃபர்ஸ்ட் லெட்டர்னா இரு தனிமங்களுடைய ஆங்கில பெயர் ஒரே மாதிரியாக முதல் எழுத்துக்களை கொண்டிருந்தால், then the first and second letters of the name are used as symbols. முதல் மற்றும் இரண்டாம் எழுத்துக்களையும் சேர்த்து அவற்றின் குறியீடாக எழுத வேண்டும். நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். கவனிங்க. the first letter is in upper case and the second letter is in lower case. ஒன்றும் இல்லை, அதாவது அப்பர் கேஸ்னா அது நீங்கள் வந்து எக்கலாம் கேப்சல் அண்டு ஸ்மால்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்போதுமே நம்மளுக்கு இரண்டு தனிமங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம இரண்டு எழுத்துக்களை சேர்த்து எழுதணும், முதல் மற்றும் இரண்டாம் எழுத்தை. அப்படி எழுதும் பொழுது அப்பர் கேஸை பொறுத்தவரைக்கும் எப்படி எழுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேப்சல், அதாவது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். தென்
அதே செகண்ட் லெட்டர் என்ன எழுதணும் வைக்கலாம், ஸ்மால் லெட்டரில் எழுதணும், அதான் லோவர் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எலிமெண்ட்ஸ் வித் சேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அலுமினியம், பேரியம், பெர்லியம். பேரியமும் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது வைக்கலாம், பி தான். பெர்லியமும் பி தான். பட் நாம் என்ன சேர்த்து எழுதியிருக்கோம், ஏ, ஸ்மால் ஏ அண்டு கீழே ஸ்மால் ஈன்னு எழுதியிருக்கோம். தென் அடுத்து பாருங்க, பிஸ்மத் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, பி. புரோமின் அங்கேயும் பி தான் இருக்கு. ஸோ பிஸ்மத்துடைய செகண்ட் லெட்டர் பாருங்க லோவர் கேஸாக இருக்கும், அதாவது ஸ்மால் லெட்டராக இருக்கும். அதே போல தான் புரோமினுக்கும் செகண்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, லோவர் கேஸாக கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் கோபால்ட் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன், ஹீலியம், நிக்கல், நியான், சிலிக்கான், சல்ஃபர். ஒரு கிளான்ஸ் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? தென் தேர்ட் ரூலை பற்றி பார்ப்போம், என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு. If the first two letters of the names of the elements are same, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா கவனிங்க. If the first two letters of the names of the elements are same, குறியீட்டின் முதல் இரண்டு எழுத்துக்களும் ஒன்றாக உள்ள தனிமங்களுள், அதாவது குறியீடு எப்படி கேட்கலாம், முதல் இரண்டு எழுத்துக்களுமே ஒன்றாக இருக்கக்கூடிய தனிமங்களுள், then the symbols consist of first letter and second or third letter of English name that they do not have in common. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா தெளிவாக கவனிக்கணும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ரூல்ஸ் மட்டும். அதாவது குறியீட்டுடைய முதல் இரண்டு எழுத்துக்களுமே ஒரே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் அதாவது ஒரு தனிமத்திற்கு முதல் இரண்டு எழுத்துக்களையும் மற்றொரு தனிமத்திற்கு என்ன பண்ணலாம், முதல் மற்றும் மூன்றாவது எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்கான் ஏஆர், அர்சனிக் ஏஎஸ், குளோரின் சிஎல், குரோமியம் சிஆர். அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஆர்கானில் பாருங்க ஏஆர் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே, ஆர்கானும் சரி அர்சனிக்கும் சரி எப்படிக்குது, ரெண்டுமே சேமாக இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட்டுக்கு சிம்பிள் பாருங்க ஏஆர்னு எழுதிட்டு செகண்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, முதல் மற்றும் மூன்றாம் எழுத்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் பாருங்க ஏஆர்எஸ், அப்போ ஏஎஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் நாம. சரிங்களா? தென் தேர்டு பாருங்க குளோரின் சிஎல், குரோமியம் சிஆர். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸுமே குளோரின் அண்டு குரோமியம் சிஹெச் சிஹெச். ஸோ அப்போ என்ன பண்ணும், சிஎல் ஃபர்ஸ்ட் அண்டு தேர்ட் லெட்டர் எடுத்துக்கிறோம். அதே போல தான் கீழே பாருங்கள் குரோமியம் சிஆர் எடுத்துக்கிட்டோம். அப்போ என்ன சொல்ல வராங்க, அதாவது முதல் இரண்டு எழுத்துக்களுமே ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸுமே சேமாக இருந்துட்டா, அதாவது முதல் மற்றும் இரண்டாம் எழுத்துக்களையோ அல்லது முதல் மற்றும் மூன்றாம் எழுத்துக்களையோ என்ன பண்ணலாம், நம்ம சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கவனிங்க. கால்சியம், கேட்மியம் கொடுத்துருக்காங்க. கால்சியத்தில் சிஏ இருக்குது, கேட்மியத்துலேயும் சிஏ இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணாம, அதாவது கால்சியம் மீன்ஸ் சிஏ எடுத்துக்கிட்டோம், கேட்மியத்தில் என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் மற்றும் தேர்ட் லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் சிடி. சரிங்களா? தென் மெக்னீசியம் அண்ட் மேக்னீஸ். மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா எம்ஜி, மேக்னீஸ் பார்த்தீங்கன்னா எம்என். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இரண்டு எழுத்துக்களுமே ஒரே மாதிரி இருந்தால் நம்ம எழுதும் பொழுது முதல் மற்றும் இரண்டாம் எழுத்துக்களையோ அல்லது முதல் மற்றும் மூன்றாம் எழுத்துக்களையோ என்ன பண்ணணும், குறியீடாக இங்கே நாம் எழுதணும். சரிங்களா? தென் ஃபோர்த் ரூல்ஸ் பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த டாபிக் பொறுத்தவரை நம்மளுக்கு ஃபோர்த் ரூல்ஸ் இருக்கக்கூடிய இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ தெளிவாக கவனிங்க, நம்மளுக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் வரும்போது இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ் ஆகும். 9th 10th வந்தீங்கன்னா இந்த டாபிக் இல்லாமல் ஆகிக்கலாம் நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியில். ஸோ இந்த எலிமெண்ட் சஸ்னே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் தெளிவாக இந்த ஃபோர்த் ரூலை ஒரு தடவைக்கு 4-5 முறை என்ன பண்ணணும், படித்து வைக்கலாம், மெமரி பண்ணிக்கணும். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டே ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Some symbols are used on the basics of their Greek name or Latin name of the elements. என்ன சொல்றாங்கன்னா,
சில தனிமங்களுடைய குறியீடுகள் அவற்றின் லத்தீன் அல்லது கிரேக்க பெயருடைய அடிப்படையில் எழுதப்படுகின்றன. Some symbols are used on the basis of the Greek or Latin name of the elements. பேசஸ்ன்னு கொடுத்துருவோம், நான் பேசிக்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போனாம, அதாவது சில தனிமுடைய குறியீடுகளை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, கிரேக்க வார்த்தையிலோ அல்லது லத்தீன் வார்த்தையிலோ என்ன பண்ண மென்ஷன் பண்ண முடியும். ஓகே, நம்மளுக்கு டேபிள்ஸ் 9.4ல் ஒரு 11 எலிமெண்ட்ஸ் உடைய கிரேக் அண்ட் லத்தீன் நேம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோடியம் பாருங்க, லத்தீன் நேம் மட்டும் தான் பார்க்க போகிறோம், கிரீக் நேம் இல்லைங்க. சரிங்களா? நாட்ரியம் அதோடைய சிம்பிள் என்னது, சோடியம். பொட்டாசியம், பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கேலியம். ஓகேவா? லத்தீன் நேம் பார்த்தீங்கன்னா கேலியம். தென் அயன், இரும்பு, லத்தீன் நேம் ஃபெர்ரம். ஓகேங்களா? சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்இ. தென் காப்பர் பாருங்கள், லத்தீன் நேம் பார்த்தீங்கன்னா குப்ரம். சரிங்களா? சியூன்னு சொல்லுவோம். தென் சில்வர், சில்வர் வந்து தமிழில் ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம், ஆக்சுவலாக வெள்ளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது சில்வரை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு அர்ஜெண்டம், லத்தீன் நேம் அர்ஜெண்டம். ஸோ அதனுடைய சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜி. தென் கோல்டு, தங்கம் இல்லைங்களா? அதனுடைய லத்தீன் நேம் பார்த்தீங்கன்னா ஆரம். ஓகேங்களா? சிம்பிள்ஸ் பார்த்தோமா ஏயு. தென் மெர்க்குரி, மெர்க்குரி வந்து தமிழ் என்ன சொல்லுவோம், பாதரசம். தென் அதனுடைய லத்தீன் நேம் பாருங்க ஹைட்ராஜிரம். ஓகேவா? ஹைட்ராஜிரம், அதனுடைய சிம்பிள்ஸ் ஹஜ்ஜி. தென் லெட், லெட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க ஏக்லா, இந்த இடத்துல நம்மளுக்கு அதாவது ஏக்லா பிளம்பம்னு சொல்கிறாங்க. லெட் மீன்ஸ் அதனுடைய தமிழ் நேம் பார்த்தீங்கன்னா காரியம்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய லத்தீன் நேம் என்ன சொல்லியிருக்காங்க, பிளம்பம். சரிங்களா? அதனுடைய சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பிபி. தென் டின், டின் பாருங்க ஸ்டெனம். ஓகேங்களா? என்னது, ஸ்டெனம்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்என். தென் ஆன்டிமனி, அதனுடைய லத்தீன் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டிபியம், ஸ்டிபியன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதனுடைய சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பி. தென் லாஸ்ட்டாக பாருங்க டங்ஸ்டன், அதனுடைய லத்தீன் நேம் உல்ஃபம். ஸோ சிம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டபிள்யூ. ஓகேங்களா? இதை நீங்கள் அடிக்கடி ரீகால் பண்ணால் மட்டும்தான் மறக்காத இருக்கும், தெளிவாக படிச்சுக்கோங்க. தென் லாஸ்ட் பாருங்க, some elements are named using the name of the country, scientist, color, மெத்தலாஜிக்கல் கேரக்டர், பிளானட். அதாவது ஒன்றும் சில தனிமையுடைய பெயரானது நாடுகள், அறிவியல் அறிஞர்கள், கலர் நிறம் மற்றும் மெத்தலாஜிக்கல் கேரக்டர்னா புராண கதாபாத்திரங்கள், பிளானட் கோள்களுடைய அடிப்படையில் ஆக்சுவலாக வச்சுருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, எலிமெண்ட்ஸ் நேம்டு யூசிங் நேம் ஆஃப் த கண்ட்ரி, சயின்டிஸ்ட் எக்ஸெட்ரா. அதாவது சில எலிமெண்ட்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக சயின்டிஸ்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, கண்ட்ரியுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், தெளிவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அமர்சியம் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎம். நேம்டு டெரிவேட் ஃப்ரம்னா குறியீடு வந்து பெயர் தெரிவிக்கப்பட்ட விதம். எப்படி குறியீடு கொடுத்துருக்காங்க பாருங்க, கண்ட்ரி அமெரிக்கா. சரிங்களா? தென் செகண்ட் பாருங்க ஐரோப்பியம், அதாவது ஆக்சுவலாக இது எப்படி படிக்கணும், யூரோப்பியன்னு படிக்கணும். என்னது, யூரோப்பியம். யூரோப்பியம் மீன்ஸ் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இயு. ஸோ அதனுடைய கண்ட்ரி பாருங்க ஐரோப்பா. சரிங்களா? ஐரோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நொபீலியம் சிம்பிள்ஸ் பாருங்க NO. ஸோ ஆல்ஃபிரட் நோபல், இது ஒரு சயின்டிஸ்ட். ஓகேங்களா? சயின்டிஸ்ட் நேமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அயோடின் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா I. வயலட் கலரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிரேக்க மொழியில் குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகேங்களா? தென் மெர்க்குரி HG. ஸோ காட் மெர்க்குரின்னு கொடுத்துருக்காங்க.
மெர்க்குரி என்னும் கடவுளை குறிக்கக்கூடியது. சரிங்களா? தென் பாருங்க, புளூட்டோனியம். புளூட்டோனியம் மீன்ஸ் PU, அதாவது எக்லாம் புளூட்டோ பிளானட்டை குறிக்கக்கூடிய ஒரு வகையான சிம்பிள்ஸ். தென் நெப்டியூனியம், இது ஒரு வகை பிளானட் தான், NP சிம்பிள். யுரேனியம் பாருங்க, யூன்னு சொல்லுவோம், யுரேனஸ் பிளானட். ஸோ இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், அதாவது தனிமங்களை வந்து எப்பெல்லாம் வந்து ஏற்கலாம் நம்மளுக்கு குறியீடுகளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ். அந்த டாப்பிக்கை நம்ம அடுத்த வகுப்புகளில் தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.